கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி. எங்கள் உயிரினும் மேலான எங்கள் தாய்மொழியாம் தமிழை பற்றி கூறுகிறேன் கேள். உயிரெழுத்தென்றும் மெய்யெழுத்தென்றும் உயிர்மெய் எழுத்தென்றும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்றும் எழுத்துக்களை வகைப்படுத்தி பார்த்ததும் எங்கள் தமிழ். அகமென்றும் புறமென்றும் வாழ்க்கையை வகுத்து பார்த்ததும் எங்கள் தமிழ். தேவாரமாய் திருவாசகமாய் திவ்ய பிரபந்தமாய். என்னமா அது? வசனத்தை எந்த ஜீவனமே இல்லாம பேசுறான். சார் டயலாக் பேச வேற ஒரு ஆள் இருக்கான் சார். ஓகே ஓகே கால் ஹிம் நெக்ஸ்ட். எங்க வச்ச? அந்த ரூம்ல தாங்க வச்சிருக்கேன். எங்க வச்ச காணோமே. கொஞ்சம் நல்லா தேடி பாருங்களேன். அம்மா நான் வந்துட்டேன். ஏய் போன காரியம் என்னடா ஆச்சு? உயிரெழுத்தென்றும் மெய்யெழுத்தென்றும் உயிர்மெய் எழுத்தென்றும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்றும் எழுத்துக்களை வகைப்படுத்தி பார்த்ததும் எங்கள் தமிழ். ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கடா. அப்பனா நீ கண்டிப்பா ஹீரோவா செலக்ட் ஆயிட்ட. நான் ஹீரோ ஆயிட்டமா? ஆனா நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் கண்ணு? அது எனக்கு அந்த கதையும் பிடிக்கல, டைரக்டரையும் பிடிக்கல. தமிழ்ல பேசினா ரசிக்க தெரியல. என்னையா சொல்ற? நீ பேசுற தமிழ அவனுங்களுக்கு ரசிக்க தெரியலையா? அவனுங்க கடக்குறானுங்க விடு. இன்னும் ஒரு நாள் இந்த உலகமே ரசிக்க போது பாரு. ஊரே கிண்டல் பண்ணுது, இதுல உலகம் ரசிக்க போகுதாக்கும். ஏண்டா டிகிரி படிச்ச, கம்ப்யூட்டரும் கூட சேர்த்து படிக்க சொன்னே, படிச்சியா? கேட்கலையே. சரி 4 கழுத வயசாகுதே, நம்ம கடமை முடியிட்டேன்னு உங்க அண்ணன் அதான் இவ அப்பங்கிட்ட போய் பொண்ணு கேட்டேன். ஒரு வேலையும் செய்யாம நடிகராக போறேன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். நீயும் வெக்கம் இல்லாம பொண்ணு கேக்குறியான்ட்டான். ஊர்ல ஒருத்த முகத்திலயும் முழிக்க முடியல. இப்படி சினிமான்னு அலையறிய என்னதான் ஆக போறியோ? அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஐயோ ஐயோ. அவர் கடக்குறாரு. அதுக்கு கால நேரம் வரும்போது எல்லாம் சரியாயிடும். இன்னும் 6 மாசம் தாமா, நான் ஹீரோவை காட்டுறேன். ஹீரோயின் யாரு? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குதடி. நிலா இல்லாத வானம், அலைகள் இல்லாத கடல், ராஜேந்திரன் இல்லாத செல்வி. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டிகாஷன் இல்லாத காஃபியும் சக்கரை போடாத டீயும் மாதிரி. போதும் போதும், நீ என்ன புகழ்ந்தது. என்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நீ எதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் சொன்ன? சொல்லு. நான் ஒன்றும் வேணும்னு சொல்லல செல்வி. அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன்.
எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு செல்வி. எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன், எங்கேயுமே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏய், சினிமால ஹீரோ ஆகலைன்னு என்ன? நிஜ வாழ்க்கையில நீ ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறியா? ஆ? சொல்லு. ம்? என் கூட வா, நான் சொல்றேன். வா. உட்காருங்க. வா, உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சரவணன். என்னடா நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? சஹஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையம் சார்பா இதோட சேவைகளை பத்தி சில விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். என்ன இது? இரு, அவர் சொல்றத கேளு. இந்த சஹஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையம் பொதுத்துறை தனியார் கூட்டு திட்டமாகும். இந்த திட்டத்தை தமிழக அரசோட ஸ்ரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் லிமிடெடும் இணைந்து கூட்டா நடத்துது. சஹஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையம் என்றால் என்ன? இதை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். இன்றைய காலகட்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் கம்யூனிகேஷனை சார்ந்தது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் வசதிகளும் இன்னைக்கு நகரங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கு. நம்முடைய கிராமங்கள் இன்னமும் கூட இந்த மாதிரி வசதிகள்ல இருந்து விடுபட்டு தான் இருக்கு. இந்த சஹஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையம் இத்தகைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் எல்லா கிராமங்களுக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு நல்ல திட்டமா செயல்பட்டு இருக்கு. இந்த வசதிகள்லாம் எப்படிப்பட்டவை? இது நமக்கு என்னென்ன பயன் தரும்? இது நம்ம கிராமத்துக்கு எப்படி வரும்? இதான உங்களோட சந்தேகம்? இந்த சஹஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையம், அதாவது கியாஸ்க் நிறுவப்படும். முதல்ல 6 கிராமங்கள்ல புதிய இயந்திரங்கள், கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கணினிகள், இது எல்லாமே அந்த மையத்துல அமைக்கப்படும். சரி, இப்போ இந்த இயந்திரங்களால எங்களுக்கு என்னென்னலாம் வசதி கிடைக்கும்? இதான உங்களோட கேள்வி. 2 பர்சனல் நோட்புக் அல்லது லேப்டாப், மல்டி ஃபங்க்ஷனல் டிவைஸ். இதில் பிரிண்டிங், ஸ்கேனிங் மற்றும் நகல் எடுப்பது ஆகிய பணிகள் நடைபெறும். டிஜிட்டல் போட்டோ கேமரா, மைக்ரோஃபோன் மற்றும் ஸ்பீக்கர், வயர்லெஸ் கணினி, பிரமிசஸ் உபகரணங்கள் மற்றும் 512 kbps இன்டர்நெட் தொடர்பு CPE-க்காக டவர், சுவிட்ச் மற்றும் மின் சாதனங்கள், மேஜை, நாற்காலி, அலமாரி மற்றும் விளக்குகள். இப்பொழுது நாம் கியோஸ்க் அல்லது சஹஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையத்தின் வாயிலாக என்னென்ன வசதிகள் அடைய இருக்கிறோம் என்பதை பார்ப்போம். முதல் வசதி, டெலிபோன் அல்லது இன்டர்நெட் சர்ஃபிங். கியோஸ்கில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கணினிக்கு இன்டர்நெட் தொடர்பின் உதவியினால் இன்டர்நெட் சர்ஃபிங் வசதி கிடைக்கும். இன்டர்நெட் சர்ஃபிங் என்றால் என்ன? இன்டர்நெட் என்பது இந்த உலகத்துடன் நம்மை நாம் இணைத்துக் கொள்ளும் கருவி. இதிலிருந்து நீங்கள் உலகத்தில் எங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். இந்த இன்டர்நெட் சர்ஃபிங்கின் பலன்கள் என்னென்ன? இ-கவர்னன்ஸ் வசதி, அதாவது பலவிதமான நோட்டீஸ், ஆர்டர் மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. இதை தவிர இன்டர்நெட் மூலமாக இந்த மையத்தில் இருந்து கொண்டே அரசாங்கத்திற்கு வழி செலுத்த முடியும். மனை சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் பெறுவதற்கும் மற்ற பில்களை செலுத்துவதற்கும் நகரத்திற்கு சென்று நீண்ட வரிசையில் நின்று நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. இப்பொழுது கியோஸ்கில் உட்கார்ந்தவாறே இவை அனைத்தையும் செய்யலாம். இவற்றை தவிர பல வகைப்பட்ட இன்சூரன்ஸ் போன்ற தொகைகளையும் செலுத்த முடியும். உழவர்களுக்கு முன்கூட்டியே வேண்டிய தகவல்களை தெரிந்து கொள்ளவும், அத்துடன் விவசாய சம்பந்தப்பட்ட பரிந்துரைகளும் இதில் கிடைக்கும். இதை தவிர உழவர்களின் சந்தேகங்களுக்கான விடைகளும் இந்த கியாஸ்க் மூலமாக கிடைக்கும். இரண்டாவது வசதி, கியாஸ்கில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் நிறைந்திருக்கும். கியாஸ்கில் அமர்ந்தவாறே நீங்கள் பயோடேட்டா தயார் செய்து கொள்ளலாம். டிஜிட்டல் கேமரா மூலமாக உடனடி பாஸ்போர்ட் போட்டோ தயார் செய்து விண்ணப்பங்கள் செய்யலாம். மூன்றாவது வசதி, இங்கு இ-லேர்னிங் வசதி உண்டு. இது இளைஞர்களுக்கு மிகவும் உபயோககரமாக உள்ளது. இ-லேர்னிங்கில் ஆங்கிலத்துடன் கணினி மற்றும் தட்டெழுத்து பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. ஆங்கிலம், கணினி மற்றும் டைப்பிங் கற்றுக்கொண்டு இளைஞர்கள், அதாவது ஆண் பெண் இருபாலரும் நகரங்களில் புதிய கம்பெனிகளில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளை பெற முடியும்.
குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக கணினி கேம்ஸ் வசதியும் உண்டு. இதை தவிர கியாஸ்கில் ரயில்வே டிக்கெட் புக்கிங், திருமண தொடர்பு தகவல்கள், உழவர்களுக்கான சந்தை விலை விவரங்கள், மாணவ மாணவியர்களுக்கு பலதரப்பட்ட தேர்வுகளின் முடிவுகள், ஆன்லைனில் தகவல்கள் மற்றும் டிடிபி வசதியும் உள்ளன. இத்தனை காலமாக கிடைக்காத வசதிகள் இனி கிராமங்களுக்கு கியாஸ்கின் மூலமாக எளிதாக கிடைக்கப் போகிறது. ஆங்கிலம் மற்றும் கணினி கல்வி கற்ற சாதாரண குடிமகனும் நகரங்களில் இனி நல்ல வருமானத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளை பெற முடியும். கியாஸ்க் அல்லது சகஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையம் நிறுவுவதற்கு கிராமத்தில் ஒரு தொழில் முனைவோர் அல்லது VLE தேவைப்படுகிறார். இவர் இந்த சகஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையத்தின் முதலாளி ஆவார். இந்த தொழில் முனைவோர் தேர்வுக்கான அடிப்படை தகுதிகள்: குறைந்தபட்சம் உயர்நிலை கல்வி தேர்ச்சி, ஆனால் பட்டப்படிப்பிற்கு முன்னுரிமை உண்டு. அப்பகுதியில் குறைந்தபட்சம் தொடர்ந்து 5 ஆண்டுகள் வசித்திருத்தல் அல்லது முறையான குடும்ப அட்டை வைத்திருத்தல் வேண்டும். திருமணமான பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தொழில் முனைவோராக இருப்பதுடன் நல்ல மக்கள் தொடர்பு கொண்டிருத்தல் வேண்டும். இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பொது அறிவு பெற்றிருக்க வேண்டும். கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட வியாபார பகுதியில் 150 முதல் 200 சதுர அடி இடம் தேவைப்படுகிறது. இதை தவிர VLEக்கு ஒரே தவணையில் 1,20,000 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். தேவைப்பட்டால் ஸ்ரே தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்சம் 75% வரை கடன் கொடுத்து உதவி செய்யும். சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. என் மாமாக்கு கம்ப்யூட்டர் பத்தி தெரியாது. அவரால VLE ஆக முடியுமா? கவலையே வேண்டாங்க. VLE-ஆக தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஸ்ரே மற்றும் சகஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையத்தோட அதிகாரிங்க உங்களுக்கு கணினி மற்றும் ஆங்கிலம் பேச எழுத பயிற்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பலவிதமான அரசாங்க விண்ணப்ப படிவங்கள், கடிதங்கள் மற்றும் இமெயில் அனுப்புவதற்கான பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சார், ஒரு சின்ன சந்தேகம். VLE ஆகிறதுக்கு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இல்லைனா அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா பேப்பர்ல அப்ளிகேஷன் பெறுவதற்கான விளம்பரம் செய்யப்படும். விளம்பரத்தை பார்த்து கிராம பஞ்சாயத்து பிளாக் ஆபீஸ் மற்றும் நீங்க ஸ்ரே சகஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையத்தோட மாவட்ட அலுவலகத்துல இருந்தும் அப்ளிகேஷனை பெறலாம். இந்த கியாஸ்க், அதாவது சகஜ் கிராமிய தகவல் மற்றும் சேவை மையம், தன்னிறைவு தன்மையை வளர்ப்பது மட்டும் இல்லாம கிராம பகுதிகளில் விழிப்புணர்ச்சியும் உண்டாக்கும். கிராமங்களோட சேர்ந்து சமுதாயமும் முன்னேற்றம் அடையும். இதனால பல இளைஞர்கள் தன்னிறைவு பெறுவாங்க. அவங்களோட கனவுகளும் நினைவாகும். நான் சொன்னது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த தீபம் எவ்வளோ பிரகாசமா எரியுது பாத்தியா? இந்த மாதிரி என் வாழ்க்கையும் பிரகாசமாக்கிட்டேன். நான் என்ன உனக்கு பிரகாசத்தை கொடுத்தேன்? நீதான் VLE ஆகி நம்ம ஊரையே பிரகாசமாக்கி நிஜ ஹீரோ ஆயிட்ட. அதனாலதான் இந்த ஹீரோயின் எனக்கு கிடைச்சா. அங்க பாரு. ஆமாங்க,